ஒரு செய்தி சொல்கிறார். பிரார்த்தனையுடைய பேராசை ஒரு முஃமின்ட்ட எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒத்தனை எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் சரி, ரப்பிட்ட பிரார்த்திக்கிறதுல அவனுக்கு எந்த விதமான நிராசை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு உதாரணம் சொல்றான். உலகத்திலேயே மிக கெட்ட ஒரு படைப்பாக நம்ம யார சொல்லுவோம்? ஷைத்தான், இப்லீஸ். இப்லீஸ் சாபத்துக்குள்ளான பின்னால இறைவன்ட்ட ஒரு துஆ கேட்டான். ரப்பி அன்திர்னி இலா யௌமி கால அன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன். யா அல்லாஹ், எனக்கு மறுமை வரைக்கும் லைஃப் வேணும், எனக்கு மறுமை வரைக்கும் நான் வாழணும், எனக்கு அந்த டைம் தாண்டா. அல்லாஹ் தஆலா உடனே சொன்ன கால இன்னக மினல் முன்தரின், உனக்கு அந்த டைம் என்ன செய்து கிடைத்து விட்டது, மறுமை வரைக்கும் நீ என்ன செய்யலாம், வாழலாம். அப்ப அது வரைக்கும் இப்லீஸுக்கு கன்ஃபார்மா தெரியும் எனக்கு மறுமை வரை வாழ்க்கை இல்லை, நானே எல்லா ஜின்களை போல நானும் என்ன செய்வேன், மரணிப்பேன். ஆனால் அவ்வளவு சாபத்துக்கு பின்னாலும் இப்லீஸ் கேட்டது என்ன? யாரெல்லாம் எனக்கு வாழ்க்கையை தான். அல்லாஹ் என்ன செஞ்சா, கொடுத்தான். சுஃபியான் இப்னு உயைனா சொல்றாரு, இப்லீஸ் பிரார்த்தனையில என்ன செய்யறான், இவ்வளவு உச்சகட்டமான பாவத்திலும் கேட்பதில் அவன் என்ன செய்யல, அவன் நிராசை அடையவில்லை என்றால் ஒரு முஃமின் எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, பிரார்த்தனையில் நிராசை அடையக்கூடாது என்ற ஒரு உதாரணத்தை என்ன செய்கிறார்கள் சொல்வதை பார்க்க